பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் ஆசீர்வாதங்களோடு இருப்பதாக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். விசாரிப்பற்ற சீயோன் தள்ளுண்டல். நிறைய பேர் இன்னைக்கு தள்ளுண்டு. ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்க மாட்டான், விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டான், ஊர்ல சேர்த்துக்க மாட்டான், ஜனத்துல சேர்த்துக்க மாட்டான். எப்பா நீலாம் வேஸ்ட்னு தள்ளி விட்ட ஒரு நிலை. விசாரி பெற்ற அவனை யாருங்க விசாரிப்பான்? அவனை நாய் கூட சீண்டாது. இப்படிலாம் மனுஷர்கள் வழக்கமாக பேசுகிறது உண்டு. இதைத்தான் பரிசுத்த வேதமும் எங்கள் பரிசுத்த தேவன் சொல்லுகிறார். விசாரி பெற்ற சீயன் என்றும் தள்ளுண்டு பேர்பட்டபடினாலே உன் காயங்களை நான் ஆற்றுவேன், உன் காயங்களை கட்டுவேன். யோபு சொல்றார் 9ஆம் அதிகாரம் 17 வசனத்துல இப்படி சொல்றாரு. முகாந்திரம் இல்லாமல் என்னை காயப்படுத்தினார். அதே யோபு 5ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். ஒரு சில மக்கள் கூட சங்கீதம் 147:3 அவனை காயப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். மனுஷ காயப்படுத்தலாம். யோபு ஆண்டவரே என்னை காயப்படுத்தினார் என்று அவரே என்னை காயப்படுத்தி காயம் கட்டுகிறார். காயப்படுத்தப்படுவதற்கு உலகத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கு. மனுஷ வார்த்தைகளை காயப்படுத்துவார்கள். அவங்களோட பாடி லாங்குவேஜ், உடல் அந்த அமைப்பு, அந்த மொழியிலே மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். எந்த காயத்தில் இருந்தாலும் கண்ணீர் கலங்காதீங்க. விசாரிப்பற்ற சீயோனா உன்னை யாருமே கண்டுக்கலையா? இல்ல தள்ளுண்டவள் வேஸ்ட், இவங்கெல்லாம் சேர்க்காதீங்க, தண்டை இவங்கெல்லாம் ஒருவேளை அற்பமா என்றாங்களா? கலங்காதீங்க. இந்த பரிசுத்த வேதம் அழகா நான் உன் காயங்களை நான் ஆற்றுவேன், ஒரு காயங்களை குணமாக்குவேன். அதே எரேமியா 33:6 படிச்சேன்னா நான் உன்னை குணமாக்குவேன், உன் காயங்களை நான் ஆற்றுவேன். தேவ பிள்ளைகளை அதை விட தெய்வ விருது யாரும் இருக்க முடியாதுங்க. இந்த பைபிளை நல்லா பாருங்க. அவரை கூப்பிடுறவங்களை, அவர் நம்புறவங்களை அவர் காயம் கட்டுகிற. ஒருவேளை மனுஷனால உலகத்தால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். பைபிள்ல கூட நீங்க 29ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 30-30 படிக்கும் போது லேயாள் என்ற ஒரு பெண்ணு அற்பமா எண்ணப்பட்டாள். அவளை காயப்படுத்தப்பட்டாள். அற்பமா எண்ணுகிற நிலைமை. உன்னை அற்பமா என்றாங்களா? கலகாதீங்க. உன்னை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். லேயாளை கர்த்தர் நினைத்தாராம். நீ அற்பமா என்னப்பட உருவத்தை வைத்து குறை பேசுகிறார்களா? பொருளாதாரத்தை குறை பேசுகிறார்களா? அறிவை வைத்து குறை பேசுகிறார். கலங்காதீர்கள். உங்களை காண்கிறவர் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் நினைக்கிறாங்களா? இல்லை தள்ளுண்டவள் என்று உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாங்களா? உங்களை அடைத்தவர் அவர் நேர்த்தியான இடத்திலே உனக்கும் எனக்கு ஒரு பங்கை தருவதற்கு. அதைத்தான் உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அறிவிருக்காமல் தன் முகத்தை திருப்பிக் கொள்ளாமல் இருக்கிறாராம். சங்கீதம் 20:24 சொல்கிறார். நீ உபத்திரப்பட்டையா? அதே நீங்க எவரே சோதிக்கப்படுகிற யாவருக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவரார். ஏன்னா அவரும் உன்னை போல என்னை போல சோதிக்கப்பட்டார். அதே மக்களே, ஒருவேளை மேற்பூச்சா பேசி பேசி உங்கள் காயங்கள் இன்னும் அப்படியே இருக்கா, ஆறாம இருக்கா? உன்னை காயம் கட்டுவதற்கு ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைப்பது ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்க காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் காயப்பட்டார். 53 படிச்சா அவர் காயப்பட்டார். அவருக்கு தழும்புகளாலே அவர் நம்மை சுகமாக்குவார். இப்பேற்பட்ட பாடுகளும் கண்ணீர் கலங்காதே பிள்ளைகளே. உனக்கு உதவி செய்ய தேவன் இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவரை நம்புங்கள். அதே எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத 8ஆம் ஆறாசத்துல நான் அவர்களை குணமாக்கி அவர் காயங்களை கட்டுவேன். நீ கூப்பிட்டு பாருங்க, ஒரு காயங்கள் கட்டப்படும். கர்த்தர் கண்ணீரை துடைப்பார். ஒருவேளை மனுஷனால காயம், உலகத்தினால் ஒருவேளை நீங்க யோபை போல கடவுளேன காயப்பட்டு நினைச்சா அவரே காயப்படுத்தி காயங்கள் அடித்தாலும் அணைக்கிற தேவனாக இருக்கிறார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.